வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஸ்பீடோமீட்டர் வீடியோவில் சேம் பட் டிஃப்ரெண்ட் பார்த்துருவோம். இது வந்து சுப்ரஜித்தோட மேக்கு டயலு. இது வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நிப்பான் சைக்கி. இது வந்து பிரைக்காலோடது. இப்போது இந்த மூணுத்துலேயுமே வந்து இந்தியன் வெர்ஷனுக்கும் ஜப்பான் வெர்ஷனுக்கும் ஸ்பீடோமீட்டரில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்பீடோமீட்டரை பார்த்தாலே இந்த டயலை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். இப்போது சுப்ரஜித் மேக்காக இருந்தாலும் சரி, பிரைக்கால் மேக்காக இருந்தாலும் சரி, இன்னொன்று மின்டா மேக்காக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து இந்த 4260 இந்த எக்கனாமிக்கல் சைன் இருக்கும். இந்தியன் வெர்ஷனில் இந்த சைன் இருக்கும். இப்போ சுப்ரஜித் மீட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த 4260 இடையில இந்த சைனேஜ் இருக்கும். ஆனால் இந்த ஜப்பான் வெர்ஷனில் உங்களுக்கு எதுவுமே வராது, ப்ளைனாக தான் இருக்கும். இது வந்து நிப்பான் சைக்கியோடது. இதுக்கு முன்னாடி ஐடின்னு ஒன்று வந்துச்சு, ஐடியிலையும் இது இருக்காது. ஆனால் இதுவே நிப்பான் சைக்கியே என்கே வந்து லைசன்ஸ் வாங்கி போட்டிருப்பாங்க. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி மீட்ரு இருக்கும். இந்தியாவில் தயாரித்த இந்தியன் வெர்ஷன் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு இந்த எக்கனாமிக்கல் சைன் இருக்கும். வேறஸ் நம்ம ஜப்பான் வெர்ஷனில் வந்து ஜப்பான் மேக்கில் எதுலேயுமே இந்த சைனேஜ் இருக்காது. இதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஜப்பான் ஸ்பீடோமீட்டரா இல்லை மிஷின் வந்து இந்தியன் வெர்ஷனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வண்டியில் நீங்கள் என்ன மீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.